அந்த காரிருள் இரவில் பழைய பங்களாவின் மொட்டை மாடியில் நின்றிருந்தான் அசோக். சுற்றிலும் இடுகாட்டு அமைதி. திடீரென்று பின்னால் கொலுசு சத்தம் கேட்டது. யார் அது என்று திரும்பினான். யாரும் இல்லை. ஆனால் காற்றில் மல்லிகைப் பூவின் வாசனை நாசியைத் துளைத்தது. திடீரென அவனது அலைபேசி ஒலித்தது. திரையில் அம்மா என்று காட்டியது. அவன் அழைப்பை ஏற்று, அம்மா, நான் பங்களாவில் இருக்கிறேன் என்றான். மறுமுனையில் அம்மா பதற்றத்துடன், அசோக், அங்கே போகாதே. அந்த பங்களாவில் நேற்று ஒரு பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாள் என்றாள். அவள் எப்படி இருப்பாள் என்று அசோக் நடுங்கும் குரலில் கேட்டான். சிவப்பு புடவை, கையில் பச்சை நிற வளையல்கள் என்று அம்மா விவரித்துக் கொண்டிருக்கும் போதே அசோக்கின் தோள் மீது ஒரு குளிர்ந்த கை விழுந்தது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே முகம் சிதைந்த ஒரு பெண் பச்சை வளையல்கள் குலுங்க நின்று கொண்டிருந்தாள். அவள் உதடுகள் அசையாமல், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று பேய் சிரிப்புடன் கூறினாள். அசோக்கின் அலறல் சத்தம் அந்த இரவோடு இரவாக கரைந்து போனது.